Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. மூன்றாம் கட்ட தேர்தல் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் அகமதாபாத் காந்தி நகர் தொகுதிக்கு உட்பட்ட ராணிப் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்துகிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு விவரங்கள். இன்றைக்கு மொத்தம் 93 மக்களவை தொகுதிகளுக்கு மூன்றாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இதில் முக்கிய அம்சம் பிரதமர் மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள 25 மக்களவை தொகுதிக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகின்றது. பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டாலும் கூட அவருடைய வாக்கு என்பது தொடர்ந்து குஜராத்தில் தான் இருக்கிறது. எனவே தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்காக பிரதமர் மோடி தற்போது அகமதாபாத்தில் உள்ள நிஷான் சிக்ஷக் என்னும் உயர்நிலை பள்ளி வாக்குச்சாவடிக்கு பிரதமர் மோடி வருகை தந்திருக்கின்றார். அந்த வாக்குச்சாவடிக்கு சற்று வெகு தொலைவிலேயே அவருடைய வாகனம் நிறுத்தப்பட்டு விட்டது. அவரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் வரவேற்றனர். தற்போது வாக்குச்சாவடியை நோக்கி பிரதமர் மோடி தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி நடந்து வருகின்றார். இதுவே கிட்டத்தட்ட ஒரு சாலை ரோட் ஷோ என்று சொல்லப்படுகின்ற சாலை பேரணியை போல அமைந்திருக்கின்றது. அங்கு இரு மருங்கிலும் திரண்டிருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பிரதமர் மோடியை பார்த்து உற்சாகமாக கையசைக்க பிரதமர் மோடியும் பதிலுக்கு அவர்களை பார்த்து கையசைத்து வருகின்றார். அங்கு மோடி மோடி வாழ்க, மோடி ஜிந்தாபாத் என்கிற அந்த கோஷங்கள் தற்போது விண்ணை பிளக்கும் அளவுக்கு தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்திலே இந்த நிஷான் உயர்நிலை பள்ளி என்னும் வாக்குச்சாவடியிலே பிரதமர் மோடி தன்னுடைய வாக்கை செலுத்த இருக்கின்றார். அதற்கு முன்னதாக பிரதமர் மோடி தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி வாக்குச்சாவடியை நோக்கி நடந்தே செல்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு சாலை பேரணி போல இது அமைந்திருக்கிறது. இரு மருங்கிலும் திரண்டுள்ள ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் பிரதமர் மோடியை பார்த்து அவருடைய பெயரை கூறி முழக்கங்களை எழுப்ப கையசைக்க பிரதமர் மோடியும் பதிலுக்கு அவர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்து வருவதை நாம் தற்போது காண முடிகின்றது. ரமேஷ்குமார், இப்ப இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான நாளாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனால் இந்த முறை நாடாளுமன்றத்தை மீண்டும் யார் அலங்கரிக்க போகிறார் பிரதமராக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய சூழல பிரதமர் மோடி அவர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார். இந்த நாள் பற்றிய மேலும் சுவாரஸ்ய தகவல்கள் என்ன ரமேஷ்? சுவாரஸ்ய தகவல் என்று பார்க்கும்போது குஜராத்தில் மொத்தம் 26 மக்களவை தொகுதி. ஆனால் இன்றைக்கு 25 தொகுதிகளுக்கு மட்டும் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. சூரத் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு விட்டார். எனவே தேர்தல் முடிவு அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே பிரதமர் மோடியினுடைய அந்த சொந்த மாநிலத்திலேயே பாஜகவினுடைய முதல் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பது அந்த பாஜகவினருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக இங்கு குஜராத்தில் உள்ள காந்தி நகர் மக்களவை தொகுதியிலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போட்டியிடுகின்றார். அமித்ஷாவை பொறுத்தவரை இங்கு அவர் 2வது முறையாக போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2019 தேர்தலிலும்
அவர் இங்கு போட்டியிட்டு தன்னுடைய வெற்றியை பதிவு செய்தார். அதற்கு முன்பு இந்த தொகுதி என்பது பல ஆண்டுகளாகவே பாஜகவினுடைய கோட்டையாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பாஜகவினுடைய ஸ்டால்வார்ட் என்று சொல்லப்படுகின்ற மூத்த தலைவர்களான எல்.கே. அத்வானி, அடல் பிஹாரி வாஜ்பாய் உள்ளிட்டோர் பல முறை இந்த தொகுதியிலே தொடர்ச்சியாக போட்டியிட்டு தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி போட்டியிடக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி தொகுதிக்கு ஜூன் 1ஆம் தேதி 7வது கட்டத்தில் தான் வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகின்றது. இருப்பினும் பிரதமர் மோடியினுடைய வாக்கு என்பது அவருடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் தான் எப்போதும் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது அவர் அங்கு நேரில் சென்று வாக்களிப்பதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் தற்போது அகமதாபாத்தில் உள்ள ராணிக் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நிஷாந்த் சிக்ஷா உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியிலே பிரதமர் மோடி தன்னுடைய வாக்கை செலுத்தி வருகிறார். தன்னுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து விரலில் மை வைக்கப்பட்டு கையெழுத்திட்டு தற்போது அவர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்ய இருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பிரதமரை தற்போது நேரில் வரவேற்று சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது இன்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அகமதாபாத்தில் உள்ள காந்தி நகர் தொகுதிக்கு உட்பட்ட ராணிப் வாக்குச்சாவடியில் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய வாக்கினை செலுத்திய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தனது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ரமேஷ்குமார், மேலும் தகவல்கள். நான் முன்பே குறிப்பிட்டது போல குஜராத்தை பொறுத்தவரை பிரதமர் மோடியினுடைய சொந்த மாநிலம் என்பது மட்டுமின்றி கிட்டத்தட்ட பாஜகவினுடைய கோட்டையாகவே திகழ்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, அங்கு தொடர்ச்சியாக முழு வெற்றியை பாஜக பதிவு செய்து வருகின்றது. கடந்த முறை 2019ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை குஜராத்தில் உள்ள 26 தொகுதிகளையும் பாஜக முழுமையாக அது வெற்றி பெற்றது. எனவே இந்த முறையும் அங்கு உள்ள அனைத்து தொகுதிகளையும் பாஜக நிச்சயமாக கைப்பற்றும் என்று பாஜக தொடர்ச்சியாக நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். அதில் தனது முதல் வெற்றியை சூரத் தொகுதியிலே பாஜக ஏற்கனவே பதிவு செய்து விட்டது. எஞ்சியுள்ள 25 தொகுதிகளுக்கும் அங்கு வாக்குப்பதிவு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றியை பதிவு செய்வோம் என பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் அறுதியிட்டு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு 3வது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்ற தொகுதிகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 283 தொகுதிகளுக்கு இன்று மாலையுடன் வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கும். அதாவது நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களவை தொகுதிகளிலே பாதிக்கும் மேற்பட்ட மக்களவை தொகுதிகளுக்கு இன்று மாலையோடு தேர்தல் நடந்து முடிந்திருக்கும். மக்களவையிலே பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு தேவையான மொத்த இடங்கள் 272. இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற தொகுதிகளையும் சேர்த்து இன்றோடு 283 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கும். எஞ்சியுள்ள 260 தொகுதிகளுக்கு அடுத்தடுத்து 4 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது தன்னுடைய வாக்கை செலுத்தி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தன்னுடைய விரலில் வைக்கப்பட்ட மையை ஊடகங்களுக்கும் வாக்காளர்களுக்கும் காட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு வாக்குப்பதிவு தொடங்குகின்ற போது சமூக ஊடகத்தின் வாயிலாக செய்தியை வெளியிட்ட பிரதமர் மோடி இன்றைய தினம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களித்து தங்களுடைய சாதனை எண்ணிக்கையிலே வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் எனவும், வாக்காளர்களுடைய அந்த சுறுசுறுப்பான பங்களிப்பு என்பது
தேர்தலை மேலும் விறுவிறுப்பாக மாற்றும் என்று பிரதமர் மோடி வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். எனவே வாக்காளர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலும் பிரதமர் மோடி தனது விரலில் வைக்கப்பட்ட அந்த மையை காட்டி தற்போது வாக்காளர்களை நோக்கி கையசைத்து வருகிறார். ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering.